This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பரில் திறப்பு. அமைச்சர் சேகர் பாபு கொடுத்த அப்டேட். சென்னையில் கட்டப்பட்டு வரும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் 95% முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய பணிகள் முடிக்கப்பட்டு வரும் நவம்பர் மாதம் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். குத்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு, மழை பெய்யவில்லை என்றால் நிச்சயமாக நவம்பரில் பயன்பாட்டிற்கு வரும் என உறுதி தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் ஏற்படும் நெரிசலுக்கு தீர்வாக கீழம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு 90% பேருந்துகளும், மாதவர பேருந்து முனையத்தில் இருந்து 10% அரசு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அதேபோல் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு சில பேருந்துகள், மாநகர பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இயங்குகின்றன. இசிஆர் நோக்கி செல்லும் பேருந்துகள், பெங்களூரு செல்லும் பேருந்துகள் தொடர்ந்து கோயம்பேட்டில் இருந்து இயங்கி வருகிறது. கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளுக்காக சென்னையை அடுத்த குத்தம்பாக்கத்தில் 414 கோடி செலவில் 25 ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்த முடியும். மாநகர பேருந்துகள், அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் சென்று வர தனித்தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்து நிறுத்தம், 41 கடைகள், 8 டிக்கெட் கவுண்டர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி கழிவறைகள் மற்றும் 1800 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 250 கார்கள் நிறுத்தும் வசதியுடன் மாநிலத்தின் முதல் குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறை அமைக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் போர்டுகள் வைப்பது, டிஜிட்டல் போர்டுகள், இதர பணிகளுக்கான மின்சார இணைப்பு உள்ளிட்ட 5% பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக பெங்களூரு, தர்மபுரி மற்றும் தமிழ்நாட்டின் மற்ற வடக்கு பகுதிகளுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் குத்தம்பாக்கத்தில் இருந்து மாற்றப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை மழை வரவில்லை என்றால் நவம்பர் மாதம் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் பட்சத்தில் பூந்தமல்லியில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகள் குத்தம்பாக்கத்திற்கு மாற்றப்படும். சுமார் 150 பேருந்துகள் குத்தம்பாக்கத்திற்கு இயக்கப்பட்டு பேருந்துகள் மேம்படுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.